தகவலுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மகளிர் மாணவர்களை கவரும் வகையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் குறைப்பு, மாணவர்களுக்கு மீண்டும் கணினி போன்ற திட்டங்களை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் குறித்து தொழில்துறையினர் வரவேற்பும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து அதன் தலைமை அலுவலகத்தை மார்ச் 17 முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் நேற்று 2025-26 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சுமார் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் புதிய அறிவிப்புகளை பட்டியலிட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மக்களை ஏமாற்றும் நீளமான பட்ஜெட் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் கடன் ரூபாய் 8 லட்சம் கோடி முதல் ரூபாய் 9 லட்சம் கோடி வரை உள்ளது. தொகையை பார்க்கும்போது முதலிடத்தில் இருப்பதாக தோன்றினாலும் நிதிக்குழு பரிந்துரை செய்யும் வரம்புக்குள் தான் கடன் வாங்குகிறோம் என்று நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அதிமுகவினர் நோட்டீஸ் அளித்துள்ளனர். இதுகுறித்து பேரவையில் முடிவெடுக்கப்படும் என்று மு. அப்பாவு தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி அளித்துள்ள உயர்நீதிமன்றம், இனி அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தால் அதற்கு அந்த கட்சியினரிடமே கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்ட்ரல் சூலூர்பேட்டை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் 21 புறநகர் மின்சார ரயில்கள் திங்கட்கிழமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரவலான திட்டங்களை உள்ளடக்கிய பட்ஜெட் என்று பட்ஜெட் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடி பகுதியானது பூனாரை பறவைகள் சரணாலயமாக மாற்றப்படுவதுடன் வெள்ளிமலை, ஆழியாறு பகுதிகளுக்கு நவீன நீரேற்று மின் திட்டங்கள் ரூபாய் 11,071 கோடியில் உருவாக்கப்பட உள்ளன. ரூபாய் குறியீடு சர்வதேச அளவில் போட்டியிடுவதற்கு தானே தவிர தமிழகத்தோடு போட்டியிட அல்ல என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேளாண்மை, சிறு குறு நிறுவனங்கள், மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி ஆகிய துறைகளுக்கு வங்கிகள் கடன் வழங்க ரூபாய் 9.5 லட்சம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடற்ற நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு 5 லட்சம் பட்டா வழங்கப்படும் என்று தமிழக பட்ஜெட் 2025 அறிவிப்பு வெளியானது. தொழில்துறைக்கு ரூபாய் 3,915 கோடி, ரூபாய் 500 கோடியில் செமி கண்டக்டர் இயக்கம் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான MH ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் மதிப்புடையதாக மாற்றுவது சாத்தியமா என்ற கேள்விக்கு நிதித்துறை முதன்மை செயலர் தா. உதயச்சந்திரன் பதிலளித்தார். மாநிலத்தின் வளர்ச்சி விகிதம் 8லிருந்து 12% அதிகரிக்கும் போதுதான் அத்தகைய பொருளாதாரம் சாத்தியம் என்று மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான முன்னோட்டத்தில் ரூபாய் என்பதன் இலச்சினையை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரூ என்ற குறியீட்டை வைத்து அதை ஏதோ புரட்சி போன்று திமுக அரசு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சிறையில் 1,63,00,000 ஊழல் புகாரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பெண் கண்காணிப்பாளர் ஊர்மிளா உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் இளம்பெண் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். தமிழகம் கடனில் தத்தளிக்கும் நிலையில் வெற்றி அறிவிப்புகள் கொண்டதாக பட்ஜெட் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் 100 இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் தமிழக பட்ஜெட் உரை நேற்று நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதற்காக பெரிய LED திரையுடன் கூடிய பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட வசதியாக நாற்காலிகளும் போடப்பட்டு இருந்தன. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை மிரட்ட மத்திய அரசு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். வரும் நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 41,635 கோடியாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ் நிதியாண்டின் திருத்திய மதிப்பீட்டில் அது ரூபாய் 46,467 கோடியாக உள்ளது. சென்னை சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் காரணமாக சென்னை மூர் மார்க்கெட்டிலிருந்து கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படும் 21 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
பட்ஜெட் ஏமாற்றம் அளித்தது. கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 23ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சொன்னதை செய்வோம் என்பது காற்றில் போச்சு என்று பட்ஜெட் குறித்து தலைமை செயலக சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் என்று பட்ஜெட் குறித்து முதல்வர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆஸ்திரேலியா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகேனும் விடுபட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டுமென இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு தமிழ்நாடு வெற்றி நடைபோட நிதிநிலை அறிக்கை பாதை அமைந்துள்ளது பாராட்டுக்குரியது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறையில் நடந்த மோசடி காரணமாக சிறைத்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக நெல்லை திருச்செந்தூர் நெல்லை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. பட்ஜெட் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கு. செல்வபெருந்தகை முதல்வருக்கு இருக்கிற கொள்கை பற்றி வெளிப்படுத்துகிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் நடந்த மதுபான ஊழலை விட தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலையில் திருவேற்காட்டில் அமைந்துள்ள SA கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை வீட்டில் CRPF அதிகாரிகளுடன் விஜய் திடீர் ஆலோசனை. எப்போதிலிருந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளி கல்வித்துறைக்கு ரூபாய் 46,767 கோடி ஒதுக்கியுள்ளார் தமிழ்நாட்டின் தாயுமானவர் முதல்வர் என்று அத்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 2025 பட்ஜெட் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்கள் பயனடையும் திட்டங்கள் என்று அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலைதான் இது என்று பட்ஜெட் குறித்து விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக அதிமுக மாஜி அமைச்சர் CV சண்முகத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை ஐகோர்ட் ரத்து செய்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சந்திரசூடேஸ்வரர் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழக பட்ஜெட்டில் யாருக்கும் எதுவுமில்லை, புதிய திட்டங்கள் இல்லை என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதிய பொறுப்பாளரை ஏற்க முடியாது. கொதிக்கும் புதுக்கோட்டை மாநகர திமுகவினர் பின்னணி என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. வரும் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதுகுறித்து தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் கோப்பையை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி இன்று மோத உள்ளன. சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற பிறகு ஸ்டெம்பினை கொண்டு ரோஹித், கோலி இணை ஆடிய தாண்டியா நடனத்தின் வீடியோ இணையத்தில் வைரலானது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த சகுந்தலா பாண்டியாவுக்கு 70 வயதாகிறது. ஆனால் அவர் இப்போதும் ஒரு தடகள வீராங்கனையாக இருக்கிறார். 70 வயதிலும் சகுந்தலா பாண்டியா தடகளத்தில் பதக்கங்களை குவித்துக் கொண்டுள்ளார். நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெள்ளிக்கிழமை நேற்று வென்றது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,720 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக வரும் 17, 18, 19ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று 20ஆம் தேதி வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.